ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்திங்கன்னா கிளாசிக் பேரடைஸ் கிரே அண்டு இந்தியன் பீகாக். இது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல் வந்து நம்ம எப்படியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் பீகாக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ரோஸ்வுட்டு. நம்ம வீடியோவில் வந்து தெளிவான ஒரு விளக்கம் தான் நம்ம கொடுத்துருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் எந்த மாதிரி பண்ணணும், சைட் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், திக்னஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கல் நம்ம வாங்கணும், பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட்டிங்கான ஒரு பாலிஷ் இருக்கணும். அதாவது நம்ம ஃபேஸ் நம்ம கல்லுலேயே பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பாலிஷு. ஃப்ரண்ட் சைடில் பார்க்குற கலர் வந்து பேக் சைட்லேயும் இருக்கணுங்க. நம்ம தண்ணி போட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, பேக் சைடில் நம்ம தண்ணி போட்டு பார்த்தா அதே சேம் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து 100% நேச்சுரலுங்க. நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்னு வச்சுருக்கேன். எதனாலன்னா நேச்சுரலான ஒரு ஸ்டோனை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம சேனல்லே நம்ம க்ரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபேஸ்புக் பேஜ் கூட இருக்குது, நேச்சுரல் கிரானைட்ஸ்னு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக் குரூப் வந்து நேச்சுரல் கிரானைட்ஸ்னு இருக்குது, அதுலேயும் நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கிளாசிக் பேரடைஸ் கிரே, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இந்த கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 10 அடி வரும், ஹைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 அடி வரும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸுங்க. சைட் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்லேயே நம்ம சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுனால நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே லேயிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேரடைஸ் கிரே நல்ல ஒரு குவாலிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா கிரே பேஸில் இருக்கும், அதாவது லைட்டான ஒரு கலரு. இது பார்த்திங்கன்னா 10 அடி லென்த்து வருது, ஹைட் வந்து 3 அடி வருது. ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து எடுக்கிறாங்க நிறைய பேர். குவாலிட்டி டிபெண்ட்ஸ், நம்மளுக்கு ரேட் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் கோட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதோட திக்னஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா திக்னஸ் 5 பிளேட்ஸு உள்ள ஒரு மிஷினில். இது பார்த்திங்கன்னா கோவாக்கு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். கோவாக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம டீலர்ஸ்க்கு தான் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். டீலர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோவா, அகமதாபாத்து, குஜராத்து, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம டீலர்ஸ்க்கு வந்து டெய்லி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கல் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்குறது கூட ரெடியாக இருக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து யூடியூப் சேனல் மூலிமா டேரெக்டாக வர கஸ்டமர்ஸுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நான் ரெஃபர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா கட்டிங் பற்றி நான் சொல்கிறேன். கட்டிங் பார்த்திங்கன்னா 5 பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷினில் நம்ம கட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸுங்க, பக்கா 18 mm திக்னஸ்ஸு. சைட் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ராப்லாக் நம்ம வந்து சிங்கிள் பிளேடில் வந்து தனியாக இருக்குது, அதுக்குன்னே கட்டிங் மிஷின்னு. அதில் வந்து நம்ம சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். அதனால பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் வந்து அருமையாக இருக்கும், திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரைண்டிங் பண்ணுவோம். நம்ம கிரைண்டிங் பண்ண பின்னாடி பாலிஷுக்கு வந்து கிளாஸ் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக மிஷினில் போடுவோம். 55 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட்டிங் ஆகும் மிஷினில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் கோட்டிங் ரிமூவ் பண்ணி இட்டாலியன் பிரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணுவோம். அந்த பாலிஷ் முடிஞ்சோடனே தான் நம்ம டிஸ்பிளேக்கு வைக்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம ரெகுலராக பண்ணுறோம். மெஷர்மெண்ட் பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் வந்து கஸ்டமர் முன்னாடி செக் பண்ணி மெஷர்மெண்ட் ஷீட்டு கஸ்டமர் ஷீட்டை கொடுக்குறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா லேயர் வந்து முக்கியமான ஒரு நல்ல ஒரு லேயராக இருக்கணும். நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நம்ம ஃபேக்ட்ரிக்கு. இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா லோடிங்கு 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு நம்ம லோடிங் பண்ணுறோங்க. 10 ஸ்லாப் பார்த்திங்கன்னா யூடி கிரைனில் லோடிங் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நம்ம லோடிங் எந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அருமையான ஒரு லோடிங்கு, கார்னர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுக்கிறதுக்கு விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.